இல்லீகலா பிசினஸ் பண்றானா என்னையே அவன் போக சொன்னான். என்ன அதுக்குதான் நான் வெளியில வந்ததே முக்காவாசி. காதலித்து திருமணம் செய்து கொண்ட 2 மாதத்தில் தன்னை வேறு ஒரு நபருக்கு இரையாக்க முயற்சித்து அடித்து துன்புறுத்தியதாக திமுகவை சேர்ந்த ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் தெய்வச்செயல் மீது மாணவி ஒருவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். தெய்வச்செயல் திமுக பிரமுகர் என்பதால் அரக்கோணத்தில் உள்ள காவல் நிலையங்களில் தனது புகார் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் அவர் கவலையுடன் கூறியுள்ளார். பெண்களை வச்சு இல்லீகலா பிசினஸ் பண்றானா என்னையே அவன் போக சொன்னான். என்ன அதுக்குதான் நான் வெளியில வந்ததே முக்காவாசி. என்னை யாருக்கோ எடுத்துன்னு போய் இது கூட வீட பார்த்தான் அந்த நைட்டு. அவன் வந்து பொண்டாட்டின்ட்டு எடுத்துன்னு போயிட்டு அன்பில் மகேஷ் போய மொழி பிஏ இருக்காங்கல்ல உமா மகேஸ்வர் அவர்கிட்ட காட்டினா, அப்புறம் ஈஸ்வரப்பன் எம்எல்ஏ கிட்ட காட்டினா, இந்த மாதிரி ஒய்ஃபுன்னு இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரி கிட்ட காட்டினா. அப்போ அதோட உள்நோக்கம் எனக்கு என்னன்னு தெரியல. அந்த நைட்டு தான் தெரிஞ்சுது. அவங்க ஒய்ஃப் கனிமொழின்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி எங்க அம்மாவுக்கு சொல்றாங்க, உங்க பொண்ணை வந்து அவன் வந்து யூஸ் பண்ணது எதுக்காகனா, அவன் கல்யாணம் பண்ண மாதிரி நடிச்சது எதுக்காகனா ஊசி போட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆள் கூட விடுறதுக்காக தான், அதுல இருந்து வர காசு தான் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி. நீங்க மீதி எதுனா பேசுனீங்கன்னா நாங்க ஜாதி கலவரத்தை தூண்டி உங்க மேல திருப்பி விட்டுருவோம் எல்லாரையுமே அப்படின்னு சொன்னாங்க. வெளியில வந்து நான் வந்து ஏதோ ஒரு பேர் சொன்னேன், ஸ்டாலினோட சன் பேர் என்னது, உதயநிதி ஸ்டாலினோட பிஏ நானு, இங்க பாருங்க டேட்டோலாம் இருக்கு கையில அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில டேட்டோ இருக்கு, அவர் கையில டேட்டோ இருக்கு, அந்த தெய்வ செயல் கையில டேட்டோலாம் இருக்கு. அந்த டேட்டோவை காமிச்சிட்டு இந்த பக்கம் வந்து அன்பில் மகேஷ் போயா மொழி டேட்டோ, இந்த பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் டேட்டோ இருந்துச்சு. அந்த டேட்டோ காட்டிட்டு நாங்க இந்த கட்சியில டிஎம்கேல இருக்கோம், அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க தேவையில்ல, நாங்க போய் பெரிய ஹாஸ்பிட்டல்ல பார்த்து போன்ட்டு ட்ரீட்மெண்ட் முடியாமலே, இப்ப கூட என்னால முடியலன்னா ட்ரீட்மெண்ட் முடியாமலே கூட்டின்னு போயிட்டான். அந்த கூட்டின்னு போயிட்டு அந்த நைட்டே துன்புறுத்த ஆரம்பிச்சான். பாலியல் வன்கொடுமை பண்ணி துன்புறுத்தி உடம்பெல்லாம் அப்படியே நாசமா போயிடுச்சு. நான் என்னால இதுக்கு மேல முடியலன்னு மம்மிக்கு ஃபோன் பண்ணிட்டேன். மம்மி வந்தாங்க, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னா அவங்களையும் அடிக்கிறதுக்கு ஓடுறான். அதான் நான் சொல்றேன், பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாதவங்களை பார்த்து தான் அவன் இப்படி பண்றானே. இந்த மாதிரி வாழ்க்கையில ரொம்ப நொந்து போனவங்க அந்த மாதிரி. இனிமேல நானே அவனுக்கு ஸ்டாப் கடைசியா இருக்கணும். இன்னொரு பொண்ணு அவன் தொடவே கூடாது. அவன் மட்டும் இல்ல, இந்த மாதிரி டிஎம்கேன்னு சொல்லிட்டு பேரை சொல்லிட்டு யாரும் எந்த தப்புமே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தண்டனையை அவனுக்கு கொடுக்கணும்.